சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு துண்டு இஞ்சி, சாம்பார் வெங்காயமும், பூண்டு சாம்பார் வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் போட்டு இந்த சிக்கன் மசாலா செய்ய போகிறேன். பார்த்திங்களா, கிரேவி, அதுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதே மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சி வச்சுக்க போகிறேன். அடுத்தது வெங்காயம் நறுக்கி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நான் தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாத்திரத்தை வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி வச்ச வெங்காயமும், கருவேப்பிலையும், பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிப்போம். நான் நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வதக்கிக்கிடலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சாம்பார் வெங்காயம்லாம் அரைச்சி வச்சோம். அதையும் இதில் போட்டுக்கிடலாம். வதங்கிச்சு. இதில் நான் கறியை போட்டுக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனை போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், 65 மசாலாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிப்போம். நல்லா வெந்துச்சு சிக்கன் கிரேவி. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கணும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.